இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று புதன்கிழமை. இன்றைய நாள் இனிய நாளாக, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். சகாய அன்னையினுடைய நவநாளை சிறப்பிக்கக்கூடிய இந்த அருமையான நாளில் நம்முடைய சகாய தாயினுடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, இன்றைய நாளுடைய சிந்தனைக்கு நம் நற்செய்தியில் இருந்து இன்னும் சில வாரங்களில் தூய ஆவியாரின் பெருவிழாவை சிறப்பிக்க இருக்கின்றோம். ஆவியானவரின் வருகைக்காக சீடர்கள் காத்திருந்து ஜெபித்தனர். 50ஆம் நாளில் தூய ஆவியானவர் இறங்கி வந்தார். சீடர்களை ஆட்கொண்டார். உண்மையை வெளிப்படுத்தும் ஆவியர் வரும்போது முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்று இயேசு முன்னரே எடுத்துரைத்தார். திருவாவையின் நிறை உண்மையை நோக்கி, வாழ்வின் நிறைவை நோக்கி, விடுதலை நோக்கி வழிநடத்துவார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆவியானவர் நம்மோடு உடனிருந்து நம்மை ஒரு திருப்தியான, ஒரு நிறைவான வாழ்விற்கு அழைத்துச் செல்வார். அதற்கு நாம் உண்மையுடன் வாழ வேண்டும். மற்றவர்கள் உண்மையோடு இருக்கிறார்களா இல்லையா என்பது எனக்கு கவலை இல்லை. நான் உண்மையும் நேர்மையும் கொண்டவனாக வாழ்வேன். என் நிலையிலும் பொய்க்கோ இருளுக்கோ பாவத்திற்கோ இடம் கொட மாட்டேன் என்ற உயர்ந்த சிந்தனையோடு இணைந்து பயணிப்போமா? பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதோ வரக்கூடிய நாட்களில் நாங்கள் பெந்தகோஸ் பெருவிழாவை திருவிழாவை கொண்டாடுவதற்கு முன்பாக நாங்கள் ஆவியானவர்களால் தூண்டப்பட்டு ஆவியானவருடைய மதிப்பீடுகளையும் கனிகளையும் கொடைகளையும் கொண்டவராய் சிறப்பான விதத்தில் உண்மைக்கு என்றும் சான்று பகரக்கூடிய மக்களாய் என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன்.